அழகான மான் காடு. ஒரு காலத்தில் பசுமையாக ஒளிரும் ஒரு அழகான காடு இருந்தது. உயரமான மரங்கள், வண்ண மலர்கள், பட்டாம்பூச்சிகள் எல்லாம் மந்திரமாயிருந்தது. மான் வருகை. அந்தக் காட்டில் ஒரு அழகான மான் வாழ்ந்தது. தங்க நிற உடலும் நிலவைப் போல் வளைந்த கொம்புகளும் கொண்டது. எல்லா விலங்குகளும் அதை நேசித்தார்கள். உதவி செய்யும் மான். மானின் மனசு நல்லது. அது பறவைகளுக்கு தண்ணீர் கொடுத்தது. குட்டி முயல்களுக்கு பழம் பறித்துத் தந்தது. எல்லா விலங்குகளுக்கும் அது உண்மையான தோழன். வலை சிக்கிய முயல். ஒரு நாள் ஒரு முயல் வேட்டைக்காரன் போட்ட வலையில் சிக்கிக் கொண்டது. அது கதறியது. ஹா! யாராவது காப்பாற்றுங்கள்! மான் காப்பாற்றுகிறது. மான் விரைந்து வந்து தனது கொம்புகளால் வலையை கிழித்தது. முயல் தப்பித்து சந்தோஷமாக மானின் அருகில் நின்றது. வேட்டைக்காரன். அதே நேரம் வேட்டைக்காரன் வந்தான். மானை பிடிக்க முயன்றான். ஆனால் மான் மின்னல் போல ஓடிவிட்டது. விலங்குகள் உதவி. பறவைகள் சத்தமிட்டன. குரங்குகள் மரக்கிளைகளை ஆட்டின. எல்லா விலங்குகளும் ஒன்றாக இணைந்து வேட்டைக்காரனை குழப்பின. மான் தப்பித்தது. மான் காட்டின் ஆழத்தில் ஓடிப்போனது. வேட்டைக்காரன் குழப்பத்தால் கைவிட்டு திரும்பிப் போனான். கொண்டாட்டம் அந்த மாலை. விலங்குகள் மானைச் சுற்றி திரண்டன. முயல் அதை கட்டியணைத்தது. பறவைகள் மலர் மாலை சூட்டின. எல்லோரும் மகிழ்ந்தனர். முடிவு. அந்த நாளிலிருந்து மான் காட்டின் காவலாளியானது. உண்மையான அழகு தோற்றத்தில் இல்லை, நல்ல மனசில்தான். பூனைக்கும் கோழிக்கும் நடந்த காமெடி கதை. ஒரு கிராமத்தில் பூச்சாண்டி பூனை, குட்டி கோழி கண்ணம்மா இருவரும் அடுத்த வீட்டு நண்பர்கள். பூனை எப்போதும் சாப்பாட்டைப் பற்றித்தான் யோசிக்கும். கோழி எப்போதும் முட்டை போடுவதைப் பற்றிதான் கவலைப்படுவாள். நாள் ஒன்று. சண்டை ஆரம்பம். ஒரு நாள் கோழி கூவிக்கொண்டே நடந்தது. கூ கூ கூ. இன்று நான் 3 முட்டை போட்டேன். அதை கேட்டு பூனை பசியோடு நினைத்தது. முட்டை சாப்பிட்டா சுவையாயிருக்கும் போலே. அதனால் கோழியிடம் சென்று, கண்ணம்மா, ஒரு முட்டையாவது எனக்குக் கொடு, நான் பசியால் சாகிறேன் என்றது. கோழி கண்ணம்மா கோபமாய், இல்லப்பா, நீ சாப்பிடுற பூனையாயிருந்தா பரவாயில்லை, நீ தின்னுறதும் சோம்பேறித்தனமா தூங்குறதும் தான் என்று சொல்லி ஓடிச் சென்றது. நாள் 2. சிரிப்பு சம்பவம். அடுத்த நாள் கோழி சோறு சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. பூனை வந்து, எனக்கு சோறு வேணும் என்றது. கோழி கிண்டல் பண்ணி, சரி, நீ எங்கள மாதிரி கூவிச்சு குக்கு கூ என்று சொன்னா சோறு தரேன் என்றது. பூனை சத்தம் போட்டது. மியாவ், குக் கூ, மியாவ், குக் கூ. அந்த சத்தம் கேட்ட கிராமத்திலே எல்லோரும் சிரிச்சு சிரிச்சு மகிழ்ந்தார்கள். பூனை கோழியா மாறிடுச்சோ என்று குழந்தைகள் கூச்சலிட்டார்கள். நாள் 3. நட்பு டீம். சில நாள்களுக்குப் பிறகு பூனைக்கும் கோழிக்கும் சண்டை போதையாயிற்று. அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு யோசனை பண்ணினார்கள். கோழி முட்டை போடும், பூனை அவற்றை விற்கும், இருவரும் சேர்ந்து சாப்பிடும். அந்த கூட்டணி கிராமத்தில் பெரிய காமெடி வியாபாரமாயிற்று. பூனை ஒவ்வொரு வாடிக்கையாளரிடமும் முட்டை சுடச் சுட, வாங்க வாங்க என்று கூப்பிடும். அதோடு சில நேரம் தவறி முட்டை, மியாவ் என்று கூப்பிடுவதை பார்த்து அனைவரும் சிரித்து சிரித்து வாங்கிப் போவார்கள். முடிவு. இப்படி பூனைக்கும் கோழிக்கும் சண்டை சிரிப்பு எல்லாம் நடந்தாலும் இருவரும் நல்ல நண்பர்களாகவே இருந்தார்கள். கிராம மக்கள் சொல்வார்கள், பூனைக்கும் கோழிக்கும் சண்டை வந்தா கிராமம் சிரிப்பால் குலுங்கும். ஹெஹே.